எவ்ரிவன், வெல்கம் டு சேஸ் கார்னர். இன்றைக்கி சேஸ் கார்னரில் என் அம்மாவோட ஸ்பெஷல் மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோவில் போகலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதன் பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை நல்லா அது வெடிக்கிற வரைக்கும், அப்புறம் அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் அந்த புளியில் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு எடுத்துருக்கிறதுனால அது கரையிறதுக்காக நான் இதுலேயே உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் புளியையும் உப்பையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கிறேன். இப்போது வெந்தயம் வறுத்த கடாயிலேயே நான் ஒரு 2-3 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வெடிக்கிற வரைக்கும் அதோட கலரும் நல்லா ரொம்ப லைட்டாக மாறிடும். அது மாதிரி ஆகிற வரைக்கும் நான் இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ண அந்த வெந்தயமும் கடுகும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு, ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரியெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இதையும் நீங்கள் கொஞ்சம் நல்ல குவான்டிட்டியில் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் மீன் குழம்பு செய்கிறீங்களோ அந்த டைம்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடர் ஆன உடனே நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அந்த மசாலா அரைத்த ஜார்லேயே நான் இப்போ கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன். அதன் பிறகு நம்ம இஞ்சி எடுத்து வச்சதை நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்ததில் அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துட்டு, இந்த வெங்காயத்தில் கொத்தமல்லியில் இதில் இருக்க தண்ணியிலையே நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். திருப்பி நான் அதே ஜாரில் ஒரு 4 தக்காளியை நான் தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது மாதிரி தண்ணி எடுத்து வச்சு நீங்கள் அரைங்க. அந்த தக்காளி தண்ணியிலேயே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ரொம்ப பேஸ்ட்டாகிடும். இப்போ நான் 1 கிலோ மத்தி மீனை நல்லா க்ளீன் அண்ட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் நம்ம இன்னும் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு சேர்க்கறதுனால இந்த வாய்வு எல்லாம் குறையும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒன்றாவே சேர்த்துட்டோம். அது கொஞ்சம் அந்த பொரிஞ்ச சவுண்டெல்லாம் போன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ஒரு 1-1.5 ஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு 1-1.5 ஸ்பூன் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் நான் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5-6 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்த ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஒன்றும் பாதியமான தக்காளியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணியோடவே நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணியும் உப்பையும் நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சிக்கலாம்.
இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெந்திருக்கு, வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி உப்பையும் வந்து நம்ம அதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண புளி தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். நீங்கள் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணலைன்னா தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு அதில் இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கரைச்சி நம்ம வந்து வெறும் தண்ணி ஆட் பண்ணாமல் இது மாதிரி திருப்பி ஒரு வாட்டி கரைச்சி நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் இதில். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது மீனை உடைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு இப்போ நீங்கள் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இப்போ ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உப்பு எல்லாம் இந்த ஃபிஷ்ஷில் ஏறும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 மினிட்ஸ் மட்டும் நான் வேக வைக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இது மாதிரி ஒரு 5லேருந்து 6 மினிட்ஸ் மட்டும்தான் நான் இப்போ இதை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த வெந்தயமும் கடுகு பொடி பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் இதை தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ரொம்ப சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேஸ் கார்னரை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க.